ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டிலையும் போர்டில் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெருக்கல் விருத்தியில் வந்து ரெண்டாம் உறுப்பு வந்து 6ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் ஐந்தாம் உறுப்பு வந்து 162ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெருக்கல் விருத்தியில் பொது விகிதம், அதாவது Pn சமன் A × R இன் எண்செய ஓராம் அடுக்கு அப்படிங்கிற சமன்பாட்டில் ஆர் அப்படிங்கிறது தான் பொது விகிதமாக இருக்க போகுது. இந்த ஆர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரின் பெருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஏ அப்படின்றது நமக்கு தெரியாது, முதலாவது உறுப்பு நமக்கு தெரியாது, ஏன்னா ரெண்டாம் உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமன்பாடுல நம்ம பிரதியிடுவதன் மூலமாக ஆர் என்னவா இருக்க போகுது, பொது விகிதம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி செய்வோம்னு பார்ப்போம். T2 நான் வந்து T2க்கு பிரதியிடுறேன். T2 ஆர்க்குமா இருந்தா, எண் வந்து 2 இருக்குமா இருந்தா ஏ அப்படியே வரப்போகுது, ஆரும் அப்படியே வரப்போறாரு. எண்ணுக்கு வந்து 2 வரப்போகுது, அப்படியா இருந்தால் 2லேருந்து 1 போகுமா இருந்தால் 1, அதை நான் போட தேவையில்லை. 6ன் ஓராம் அடுக்கு சமன் எவ்வளவு 6. அடுத்து T5 இருக்குமா இருந்தால், ஐந்தாம் உறுப்பா இருக்குமா இருந்தால், அதாவது T5 அப்படின்றது வந்து எண்ணுக்கு நான் பிரதிட்டிருக்கேன், அப்படித்தானே? ஸோ ஏ அப்படியே வரப்போகுது, ஆர் அப்படியே வரப்போறாரு. இங்கே எண்ணுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன், 5 பிரதிட போகிறேன். அப்போ 5லேருந்து 1 போகுமா இருந்தால் எவ்வளவு 4. சமன் எவ்வளவு 162. இப்போ எனக்கு 6 தான் தேவை. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 1லேருந்து 1 வகுக்க போகிறேன். நான் இந்த முதலாவது சமன்பாடுன்னு சொல்லி சொல்கிறேன், இதை நான் இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் 2லேருந்து 1 வகுக்க போகிறேன். 2ன் கீழ் 2 1ஆல் வகுத்தேன்னு சொல்லி சொன்னாக்க என்னது, ஏயின் ஆரின் 4ஆம் அடுக்கு கீழ் ஏயின் ஆரின் ஓராம் அடுக்கு சமன் 162ன் கீழ் எவ்வளவு 6. இப்போ நான் வகுத்தேன்னு சொல்லி சொன்னால் ஆரும் ஏயும் வெட்டுப்படும். ஆரின் 4ஆம் அடுக்கில் ஆர் வெட்டுப்படுமா இருந்தா, சுருக்குவமாக இருந்தா மேலே ஆரின் 3ஆம் அடுக்கு மட்டும் மிகுதியாக இருக்கும். அதே நேரம் இவரை நம்ம சுருக்கம்னு சொல்லி சொன்னாக்க 162 6ஆல் சுருக்கினா 27ன்னு சொல்லி வரும். இதையும் நம்ம 3ன் அடுக்கா வர, அதாவது வலு 3ஆ வரக்கூடிய மாதிரி எழுதணும்னு சொன்னாக்க 3ன் 3ஆம் வலு அப்படின்னு சொல்லி எழுதலாம், 3ன் கணம்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தெரியும், அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் சமனாக இருக்கும், அதே நேரம் அடுக்குகள் சமனாக இருந்தால் அடிகள் சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முடிவுக்கு வரலாம், என்னது ஆர் சமன் 3, ஏன்னா அடுக்குகள் சமனாக இருக்குது, ஸோ அடிகள் சமனாக இருக்கும். அப்போ ஆர் சமன் 3 அப்படின்னு சொல்லி வந்துடலாம். அப்போ பொது விகிதம் எவ்வளவா இருக்கும், 3ஆ இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ அந்த கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.